வணக்கம். இன்னைக்கு புரோட்டீன் ரிச்சான பெசரட்டு பண்ணலாமா? அதுக்கு 1 1/4 டம்ளர் அளவுக்கு முழு பாசிப்பயிறு நினைக்கிறேன். அதுக்கு அதே டம்ளர் அளவில் 1/4 டம்ளர் பச்சரிசி ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். இதை ஊற வச்சுட்டு அரைக்கும்பொழுது ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரே ஒரு காஞ்ச மிளகா வாசனைக்கு, அப்புறம் நம்ம களைஞ்சி எடுத்த நம்ம பாசிப்பயிரை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு அரவை அரைச்சி இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். மேற்கொண்டு தண்ணியும் விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா களைஞ்சி நம்ம இப்படியே உடனே கூட தோசைகளாக வாத்து சாப்பிட்லாம். ஆனால் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஏன்னா அது வந்து குட் பாக்டீரியா சேரும் அதில். அதனால் ஃபெர்மெண்டேஷனுக்கு சாயந்தரம் அரைச்சி வச்சிட்டோன்னா கார்த்தால் இந்த மாதிரி நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூடிய மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜீரண சக்திக்கு புரோட்டீன் வந்து கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு கஷ்டமாகும். அதுக்காக இதை நம்ம அழகாக தோசைகளாக வாத்து மேலே அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊற்றி மலைச்சாரல் மாதிரி வெங்காயத்தையும் தூவி சூப்பராக இதை வாத்து எடுக்கலாம். நம்ம குழந்தைகள் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நிறையா குழந்தைகள் விரும்பாது. அந்த மாதிரி குழந்தைகள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சீஸ் பீசஸை அப்படி வச்சு அப்படி மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெசரட்டு 3 நாள் உள்ளே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாமெல்லாம் ஆர்டரியாக சாப்பிட்றதுக்காக வாத்தது தான். அதே மாதிரி தோசைகளாக வாத்து மேலே வெங்காயத்தை பொறுக்கலாம். இன்னும் என்ன ரா வெஜிடபிள் கூட இதில் போடலாம். நெய்யை ஊற்றி ஃபஸ்ட் கிளாஸாக வாத்து சாப்பிட்டேன்னா ப்ரோட்டீன் ரிச் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.